வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஊர் நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடோட ரொம்ப நேசிக்கப்பட்ட பர்சனாலிட்டி, ஆக்டர், லீடர் மற்றும் சீஃப் மினிஸ்டரான ஜோசப் விஜய் சாரோட பர்த்டே ஸ்பெஷல் பற்றி தான் பேச போகிறோம். ஒரு சிறுவனாக ஸ்டார்ட் பண்ணின பயணம் தமிழ்நாடோட சூப்பர் ஸ்டாராக மாறி அதுக்கப்புறம் பாலிடிக்ஸில் என்ட்ரி கொடுத்து இன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கார். இந்த ஜேர்னி எப்படி நடந்தது வாங்க பார்ப்போம். விஜய் சார் 1974 ஜூன் 22 அன்னைக்கு சென்னையில் பிறந்தார். அவரோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு ஃபேமஸ் டைரக்டர். அவரோட அம்மா ஷோபா சந்திரசேகர் ஒரு சிங்கர் மற்றும் ரைட்டர். சின்ன வயசுலேருந்தே விஜய் சாருக்கு சினிமா மேலே ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமஸ் ஃபேமிலியில் பிறந்தா மட்டும் சக்ஸஸ் கேரண்டி கிடையாது. சக்ஸஸ்க்கு ஹார்ட் ஒர்க்கு தான் முக்கியம். விஜய் சார் சைல்டு ஆர்டிஸ்டாக தான் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தார். ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த காலத்தில் நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஹீரோ மெட்டீரியல் இல்லை, ஆக்ட் பண்ண தெரியாது, சக்ஸஸ் ஆக மாட்டார், இப்படி பல கமெண்ட்ஸ் வந்தது. ஆனால் விஜய் சார் ஒரு விஷயம் பண்ணார். அவங்க கிரிட்டிக்ஸுக்கு வேர்ட்ஸில் ஆன்சர் கொடுக்கல, சக்ஸஸில் ஆன்சர் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த மூவிஸ் நாளைய தீர்ப்பு, பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, ஃப்ரெண்ட்ஸ், கில்லி, போக்கிரி, துப்பாக்கி, கத்தி, மிர்சல், மாஸ்டர், லியோ, ஒவ்வொரு படமும் விஜய் சாரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு. டான்ஸ்னா விஜய், மாஸ் டைலாக்னா விஜய், ஓப்பனிங் கலெக்ஷன்னா விஜய், ஃபேன்ஸ் செலிப்ரேஷன்னா விஜய், இப்படி ஒரு ஜென்ரேஷனோட ஃபேவரட் ஸ்டாராக மாறினார். சினிமா சக்ஸஸ்க்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. விஜய் சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவார்ட் கொடுத்தார், எஜுகேஷனுக்கு சப்போர்ட் கொடுத்தார், சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணார், ஃபேன்ஸை சர்வீஸ் ஆக்டிவேட் பண்ண என்கரேஜ் பண்ணார். அதனால தான் அவருக்கு ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, மக்களோட அன்பும் கிடைச்சது. 2024 விஜய் சார் ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ பல பேர் சொன்னாங்க சினிமா வேற, பாலிடிக்ஸ் வேற. ஆனால் விஜய் சார் கான்ஃபிடென்ஸோட மக்களை சந்திக்க ஆரம்பித்தார். யூத் மீட்டிங்ஸ், பப்ளிக் ஸ்பீச்சஸ், பார்ட்டி எக்ஸ்பேன்ஷன், மெம்பர்ஷிப் டிரைவ்ஸ், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாச்சு. யங்ஸ்டர்ஸ்க்கு விஜய் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. ஏன் தெரியுமா? அவரோட ஸ்பீச்சஸ் சிம்பிளாக இருக்கும், டைரக்டாக பேசுவார், ஜாப்ஸ், எஜுகேஷன், டெவலப்மெண்ட் பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவார். அதனால் நிறைய ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் விஜயை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. டைம் கடந்துச்சு, பார்ட்டி வளர்ந்தது, சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, எலெக்ஷன் வந்தது, மக்கள் ஒரு புது லீடர்ஷிப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதோட ரிசல்ட் தான் ஆக்டர் விஜய் டு லீடர் விஜய், லீடர் விஜய் டு சீஃப் மினிஸ்டர் விஜய். இது ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் டிட்டர்மினேஷனோட ரிசல்ட். விஜய் சாரோட ஜேர்னி நமக்கு ஒரு முக்கியமான லெசன் சொல்லுது. லைஃப்பில் கிரிட்டிசிசம் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், செட்பேக்ஸ் வரும். ஆனால் நம்ம கோலை கைவிடக்கூடாது. நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வைக்கணும். ஒரு நாள் சக்ஸஸ் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும். இந்த ஸ்பெஷல் பர்த்டே நாளில் தளபதி விஜய் சாருக்கு நம்ம அனைத்து பேரும் பர்த்டே விஷயம் சொல்லுவோம். ஹாப்பி பர்த்டே விஜய் சார். நீங்கள் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் ரீச் பண்ண வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேவரட் விஜய் சார் மூவி எது? கில்லியா, துப்பாக்கியா, மிர்சலா, மாஸ்டரா இல்லை லியோவா?